வணக்கம் சார். வணக்கம் சார், கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக 40 நமதேன்னு சொல்லி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செஞ்சார். அதையும் தாண்டி இப்போ மக்கள் ஒரு படுதோல்வியை பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் பிஜேபியில் தொடர்ந்து செயல்பட போகிறீங்களா சார்? நான் இது இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் பிஜேபி 40ம் தோற்று விட்டாலும் கூட உண்மையிலேயே மக்களுக்கு இந்த அளவு மெஜாரிட்டியில் தோற்றுருவாங்கன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தேன்னா முதலிடத்துலேயே நாங்கள் வந்திருப்போம். எங்களுடைய கட்சி பிரமுகர்கள் இன்னும் கொஞ்சமாக அதிகமாக வேலை பார்த்தார்கள் என்று சொன்னால் பல இடங்களில் நாங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருந்தது. ஆனால் அந்த எங்களுடைய இலக்கு தமிழகத்திலே நாங்கள் கால் ஊண்டுவதுதான் எங்களுடைய இலக்கே தவிர, இதுவரை நடந்து முடிந்த தேர்தல் அனைத்து தேர்தல் பல வருடங்களாக 56 பார்ப்பீர்களானால் நடந்து முடிந்த தேர்தல்கள் எல்லாமே பிஜேபி வாங்கிய ஓட்டுக்களை விட மிக அதிகமான வாக்குகள். எத்தனையோ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ ஆண்டு காலம் கட்சி ஆட்சியில் இருந்திருக்கிறது, ஆட்சி இல்லாமல் இருந்திருக்கிறது. அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நாங்கள் ஏறத்தாழ 22% மேலே வாக்குகள் மொத்தமாக வாங்கியிருக்கிறோம். அது மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பிஜேபியை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எங்களுடைய கட்சி பிரமுகர்கள் காரியகர்த்தாக்கள் எல்லாம் இதை நம்பி தொடர்ந்து வேலை பார்ப்பார்கள். நிச்சயமாக 26 நாங்கள் தமிழகத்திலே ஆட்சியில் அமரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு, அதுவும் அண்ணாமலைஜி அவர்களுடைய உழைப்பு இது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அதனால் தொடர்ந்து நிச்சயமாக இந்த அளவு வெற்றி வந்ததே நாங்கள் பெருமைப்படுகிறோம். நாங்கள் மீண்டும் உழைத்து கொண்டே இருக்கிறோம். கட்சியை விட்டு தொடர்ந்து கட்சியில் நீடிப்போம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்க சார். இப்போ இந்த தோல்விக்கு பின்னாடி இவங்க முஸ்லீமுக்கு எந்த விதமான சீட்டு கூட கொடுக்கல, அதாவது 40 தொகுதியிலும் ஒரு முஸ்லீமும் கூட முன்னிலைப்படுத்தி பாஜக நிப்பாட்டலை அப்படின்றாங்க. இது சர்வதேச அளவில் பேசப்படுற மாதிரி முஸ்லீம்களை ஒதுக்குதுன்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இஸ்லாமியர்கள் அப்படி பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்காக எத்தனையோ பல திட்டங்களை கொண்டு வந்து இருப்பது அதுதான் பார்க்கணும். இஸ்லாமியர்களுக்காக இன்னும் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. இஸ்லாமியர்களை அப்படி இருந்துச்சுன்னா, நான் சாதாரண பதவியில் இருந்தாலும் கூட என்ன மாநிலத்தில் ஒரு பொருளாதார பிரிவு எத்தனையோ என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு பிடிக்காமல் எத்தனையோ சமூகத்தினர்கள் என்னை இந்த கட்சியிலிருந்து எப்படியாவது வெளியிலே தூக்கி விட வேண்டும் என்று அவர்களால் என்னெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்து பார்த்தும் கூட இந்த கட்சியிலே நான் தொடர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினரையும் கலந்து ஆலோசிக்கிறது, சிறுபான்மையினருடைய நலன்களையும் பாதுகாக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். இல்லை சார், இப்போ முழுமையாக முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி பாஜகவை பேசி பாஜக எதிர்க்குன்னு நான் என்னை எதிர்க்கணும் இல்லையா? நான் 25 வருட காலம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் 18 வயதிலிருந்து ஒன்றிய அமைப்பாளராக தமிழ்மன் உசேன் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது, எஃப்எம் ராஜரத்னம் இருக்கும்போது, செல்வின்குமார் அண்ணன் இருக்கும்போது, இவர்கள் எல்லாம் திருநாவுக்கரசு அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கும்போது, கலைமணி அவர்கள் மின்வாரியத்துறை மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது, நம்ம இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருக்கும்போதெல்லாம் நான் மிக தீவிரமாக செயல்பட்டேன். அந்த 25 வருட காலம் என் மீது எந்த வழக்குமோ எந்த குறைபாடுகளுமோ இல்லாமல் மிக அருமையான வேலை செய்தேன். செய்து அந்த மாவட்டத்திலேயே நல்ல ஒரு பெயரோடு இருந்துதான் இந்த கல்லூரியிலே இருந்திருக்கு. இன்றைக்கு பிஜேபியில் நான் தொடர்ந்து செயல்படுகிறேன். ஆனால் பிஜேபியில் நான் வந்த பிறகு என் மீது நிறைய வழக்குகள் புனையப்படுகிறது, எனக்கு எதிர்ப்புகள் இருக்கிறது, எனக்கு மறைமுகமான த்ரெட் இருக்கிறது. நான் எத்தனையோ முறை காவல்துறையிலே முறையிட்டேன். ஆனால் எனக்கு த்ரெட்டே இல்லை என்று காவல்துறை எனக்கு விளக்கம் அளித்திருக்கிறது. சார், இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏடிஎம்கேல இருக்கலோ எந்த விதமான வழக்குகளையும் என் மேலே போடலை, நான் பிஜேபிக்கு வந்ததுக்கப்புறம் வழக்குகளை சந்திக்கிறீங்க. ஆனால் பரவலான பேச்சு எப்படி இருக்குன்னா, அவர் ஏடிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு வந்ததே பதவி ஆசையோடு தான் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை? நான் ஏடிஎம்கில் இருக்கும் போதுமே நான் பதவி இல்லாமல் இருந்தாலும் நான் அதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல தான் இருந்திருந்தேன். ஆனால் நான் அந்த பதவிக்காக நான் ஆசைப்படவில்லை. ஆனால் தமிழகம் முழுவதும் பணி செய்து கொண்டிருந்தேன். அது நடிகர் செந்திலுக்கு தெரியும்,
சரத்குமார் அண்ணன் அவர்களுக்கு நடிகர் தெரியும். இவர்கள் எல்லாம் இருக்கும் போதெல்லாம் இங்கு வராத அமைச்சர்கள் கிடையாது. ஓபி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரியும். இப்போ அண்ணன் பொன்னையன் அவர்களுக்கு தெரியும். பொன்னையன் அவர்களுக்கு என்னை முழுமையாக தெரியும். நான் மாணவர் அணியில் இருக்கும்போதே அவருக்கு இன்றும் அவர் என்னை அந்த பெயரை சொல்லி கூப்பிடுவார். அந்த அளவுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நான் இருந்திருக்கிறேன். பிஜேபியில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதாவது மசூதிக்கு செல்லும்போது வேற ஏதாவது பிரச்சனைகள் மசூதிக்கு இருக்கா நான் சார்? செல்லும்போது என்னுடைய கொடியை கழட்டி வைத்து விட்டு என்னுடைய அடையாள அட்டையை கழட்டி வைத்து கொண்டு தான் செல்கிறேன். தெரியாத இடத்தில் பள்ளிவாசலுக்குத்தான், என்னை பற்றி தெரியாத இடத்து பள்ளிவாசலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். இல்ல சார், இப்ப பிஜேபியில தெரிஞ்ச இடத்துக்கு போனா அது பிரச்சனை. தெரிஞ்ச இடத்துக்கு நான் இதுவரை போகல. என் பிஜேபியில் வந்ததிலிருந்து என்னுடைய அடுத்து நான் கவுன்சிலராக இருந்த மஹபூபாளையத்தில் என்னை கொல்வதற்கு சதி செய்து திட்டமிட்டார்கள். வீட்டிலே ஏறி அடிப்பதற்கு திட்டமிட்டார்கள். இதெல்லாம் நாம் காவல்துறைக்கு சொன்னபோது கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நான் வளர்ந்துடக்கூடாது என்பது, ஒரு பிஜேபியிலே ஒரு பிரிவினர் நான் வளர்ந்துவிடக்கூடாது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பேச்சாளர், என்னுடைய திறமையை அவர்கள் பயன்படுத்தவில்லை என்று தான் சொல்ல முடியும். சார், இப்போ நீங்கள் ஏடிஎம்கேலேருந்து விலகி பிஜேபியில் இணைஞ்சிருக்கனால இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, நீங்கள் ஏற்கனவே இருந்த தாய் கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி, இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த தேர்தலை விட அதிமுக அடுத்த 4வது இடத்துக்கு தள்ளப்படும், இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு நீங்கள் அதிமுகவின் எதிர்காலத்தை நினைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, உங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலையினுடைய அந்த விமர்சனத்திற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதனுடைய உங்க பார்வை எப்படி சார்? அவர்களுடைய சொந்த கருத்து. தமிழகத்தை பொறுத்தவரையில் மக்கள் இப்போது ஒரு இளைய தலைவரை எதிர்பார்க்கிறார்கள். அதில் அண்ணாமலைஜி அவர்களை ஒரு உண்மையான உழைக்கக்கூடிய கரங்கள், அது ஒரு உழைக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவரிடத்தில் பொய் இருக்காது, புரட்டு இருக்காது என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டதுனால்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தாக்கள் நல்ல உழைக்காமல் இருந்தும் கூட நாங்கள் நிறைய இடத்துல 2வது இடத்துல வந்திருக்கிறோம் என்று சொன்னால் மக்கள் எங்களை அங்கீகரித்து விட்டார்கள். நாங்கள் ஓரளவு முழுமையடைந்து விட்டோம். நீ எங்களுக்கு நிறைய ஒர்க் இல்லை, நீ மக்களை சேர்ப்பது தான். இதை நிச்சயமாக இந்த 3வது முறையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு மேலே வந்திருக்கிறது. அது கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஏறத்தாழ மேக்சிமம் சீட்டு எடுத்திருக்கிறோம். பட் நாங்கள் ஏற்கனவே ஏற்பட்ட குறைபாடுகளை இந்த ஆட்சியில் 3வது கட்டத்தில் அதெல்லாம் நிச்சயமாக தீர்த்து வைப்பார்கள். இன்கம் டேக்ஸிலிருந்து, வருமான வரித்துறையிலிருந்து, ஜிஎஸ்டியிலிருந்து, எண்ணெய் அதாவது ஃபியூல்ஸ், அதில் இருந்து, நிலக்கரியிலிருந்து, மொத்த பாதுகாப்பு இதிலிருந்து எல்லா எங்கெங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கிறதோ, இன்னைக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. உக்ரைனில் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த நாட்டில் அந்த ரஷ்யாவுக்கு எதிராக, ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக தாக்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் கூட ஒரு தைரியமாக ஒரு பிரதமர் அங்கே சென்றிருக்கிறார் என்று சொன்னால், அப்போது இந்த இந்தியாவினுடைய மரியாதை இன்னைக்கு அமெரிக்காவை விட இன்னைக்கு முதல் கட்டத்தில் கொண்டு வருவதுதான் அவருடைய நோக்கமே தவிர வேறு நோக்கம் இல்லை. சரி, உலக நாடுகளோட பார்வை அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ 3வது முறை ஆட்சி அமைச்சதை ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க. ஆனாலும் கூட இப்போ கடைசியாக ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றுறதுக்காக இப்போ ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறாங்க. அதை உங்களுடைய கூட்டணி கட்சிகளே வேணாம், அதாவது நேரடி நியமனம் பதவிகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மசோதா நிறைவேற்றுறதுக்காக நம்ம சட்டசபையிலையோ அப்ரூவலுக்காக அனுப்புகிறாங்க. அந்த ஒரு பொழுதும் கூட உங்கள் கூட்டணி கட்சிகளே நீங்கள் கொடுத்த ஒரு ப்ரொப்போசலுக்கு அவங்க அகெயின்ஸ்டாக போய் அந்த மசோதா வித்ட்ரா செய்யப்பட்டிருக்கு. இல்லை, எந்த மசோதாக்களும் அது 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 உண்மையிலேயே அது மக்களுக்கு அதாவது ஒரே நாடு, ஒரே சமுதாயம், ஒரே சட்டம், சிவில் சட்டம், ஒரே கல்வி, ஒரே கல்வி முறை என்பதைத்தான் மத்திய அரசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. இதில் ஏதாவது பாகுபாடு இருந்தால் மட்டும்தான் அந்த மசோதாக்கள் நிறுத்தி வைக்கப்படும். அதாவது மத்திய அரசினுடைய பிறந்த நோக்கமே, அது பிஜேபி பிறந்த நோக்கமே எல்லோரும் ஒரு கிலோ, எல்லோரும் ஓரினம். அந்த முறையில தான் மத்திய அரசு பிஜேபி பிறந்திருக்கிறது, தாமரையில் பிறந்திருக்கிறது. அப்போது ஒரு சட்டம்
உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம், அவருக்கு ஒரு சட்டம், அப்படி சட்டம் மாறக்கூடாது என்று நினைக்கிறார்கள் பிஜேபியில் மேல்மட்ட தலைவர்கள். அதே போல அதுக்காக தனித்தனி கோர்ட் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இஸ்லாமியருக்கு ஒரு கோர்ட்டு, இந்துக்களுக்கு ஒரு கோர்ட்டு, அப்படி ஒரு கோர்ட்டு எங்கேயுமே கிடையாது. அது மட்டும் ஏன் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்பதை நினைக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஏதாவது மசோதாக்கள் ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயத்தை பாதித்தால் அந்த மசோதாக்கள் நிறுத்தி வைக்கப்படுவது இயற்கையானது. சரி, இப்போ நீங்க தமிழக பாஜகவை பத்தி சொன்னீங்க. நாங்க 2வது இடம் பெற்றிருக்கோம். நாங்க வந்து முந்தி இருந்த வாக்கு வங்கியை விட இந்த தடவை வாக்கு வங்கி ஜாஸ்தி அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் உங்களுடைய மாநில தலைவர்களுடைய வட்டாரங்கள் பரவலா பேசப்படுற விஷயங்கள் என்னன்னா, என்னதான் நம்ம 2வது இடத்துக்கோ இல்ல 3வது இடத்துக்கோ எல்லா தொகுதிகளிலும் வந்திருந்தாலுமே, இன்னமும் அந்த பாஜகல ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? வெற்றிடம் என்பது அதாவது காமராஜருக்கு பிறகு, கருணாநிதிக்கு பிறகு, தலைவர் கருணாநிதிக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு, பக்தவச்சலத்துக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி இருந்த முதல் ராமசாமி அவர் முதலமைச்சருக்கு பிறகு, அப்போது அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு, ஓபிஎஸ் அவர் முதலமைச்சராக இருந்த பிறகு, அவர்களெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மாட்டிக் தலைவரை அணுகி அவர்கள் யாரை நிறுத்தினாலும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்குத்தான் வேட்பாளர்களை நிறுத்தினார்களே தவிர வேட்பாளர்களுக்காக வேண்டி அவர்கள் நிறுத்தவில்லை. இந்த வேட்பாளர் நின்னா ஜெயிச்சுவாங்க, அந்த தலைவர்களுக்காக வேண்டி தலைவர் சொல்லக்கூடிய வேட்பாளர் ஜெயிச்சுவாங்க. அதே போல இன்றைக்கு நம்முடைய அண்ணாமலைஜி அவர்கள் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனி ஒரு நடிகரோ அல்லது புதிதாக வரக்கூடிய ஒரு நடிகரோ அல்லது புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சி தலைவரோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இனி எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய யூகம். அப்ப அடுத்த தேர்தலில் உங்களுக்கு 100% அண்ணாமலைஜியினுடைய உழைப்பு வந்து அடுத்த தேர்தலில் பிரதிபலிக்கும். அதில் ஆட்சி இப்போது 2வது இடத்தில் பாராளுமன்றத்துக்கே வரும்போது அடுத்த தேர்தலில் நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் என்பது சொல்வதிலும் தவறில்லை என்று நினைக்கிறேன். சார், நீங்க பிஜேபியினுடைய மாநில பொருளாதார பிரிவு தலைவராக இருக்கீங்க. இப்போ அடுத்த தேர்தலில் ஒரு சட்டசபையிலோ இல்லை நாடாளுமன்றத்திலேயோ ஏதாவது உங்களுக்கு என்ன ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? இல்லை அதை நோக்கி எதுவும் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை எதிர்பார்ப்போட இருக்கீங்க? அதாவது நான் வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு நான் அதிமுக இருக்கும்போது எனக்கு சீட்டு தரப்பட்டது. பின்ன பல்வேறு பதவிகள் எனக்கு தரப்பட்டது, பறிக்கப்பட்டது, வந்து பறிக்கப்பட்டது. அது கட்சியிலே வந்து கட்சி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், கட்சி என்னை தேர்தலில் நிற்க சொன்னால் நான் நிற்பேன். கட்சி இல்லை நீங்கள் இந்த பணியை செய்ய ஆணையிட்டால் நிற்பேன், அல்லது இறுதி வரை தொண்டனாகவே இருந்துவிட்டு செல்வேன். இந்த பாரதத்துக்காக, பாரத சிட்டிசனாக, பாரதத்தினுடைய ஒரு குடிமகனாக, நல்ல ஒரு குடிமகனாக வாழ்வேன். அதுக்கு எனக்கு பயங்கர எதிர்ப்புகள் இருக்கிறது. அது நான் பல முறை காவல்துறையிடம் நான் சொல்லியிருக்கிறேன், ஐஎஸ்எல்லும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எங்கள் கட்சிக்கு உள்ளேயே என்னுடைய வளர்ச்சியை பிடிக்காத ஒரு சிலர் அதற்கு மாறாக சொல்லி எப்படியாவது என்னை இந்த கட்சியிலிருந்து தூக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு அண்ணாமலைஜி அவர்கள் என்னை நல்ல புரிந்து கொண்டவர்கள். அவர்கள் கேசவநாஜி அவர்கள் எல்லாம் என்னை நல்லா புரிந்து கொண்டவர்கள். என்னை பற்றி நன்றாக அவர்களுக்கு தெரியும். 25 வருட காலமாக நான் நல்ல பெயரோடு நல்ல புகழோடு நான் ஒரு தியாகி மகன். அது மட்டும் இல்லை, ஒரு தியாகி பொன்னப்ப நாடார் அவர்கள், குமரியந்தன் அவர்கள், அதே போல நேசமணி அவர்கள் இவர்களுடன் சேர்ந்து பயணம் செய்து, அதே போல பத்திரிகை அவர் நம்முடைய தினமலர் பத்திரிகையினுடைய நிறுவனர், இவரெல்லாம் சேர்ந்து பயணம் செய்த ஒரு தேசத்தினுடைய ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய ஒரு மொழி போராட்ட தியாகியுடைய மகன் நான். சின்ன வயசுலேருந்தே பேச்சாளர், சிறு வயசுலேருந்தே பேச்சாளர். அப்படி இருக்கும்போது என்னை பயன்படுத்தும் பாரதிய ஜனதா கட்சி என்னை நிச்சயமாக நல்ல முறையிலே தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. என்னை பிஜேபி சமுதாயப்படி வேறுபாடு பார்க்கவில்லை. சரிங்க சார், இப்போ அடுத்த தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கணும்னா அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சித்தாந்தங்களோ இல்லை ஏதாவது ஃபார்முலா? என்கிட்ட ஒரு 6 ஃபார்முலா இருக்கு. அந்த ஏற்கனவே ஒரு சில ஃபார்முலாவை நான் வந்து இப்போ ஒரு 21 தேர்தலிலே வந்து நான் சொல்லியிருந்தேன். அது எல்லாருக்கும் வந்து நான் அதில் ஒரு உறுப்பினராக இருந்தேன். அந்த நம்முடைய தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர்கள் 10 உறுப்பினர்கள், அதில் அண்ணாமலைஜி அவர்களும் அன்றைக்கு அவர் துணைத் தலைவராக இருக்கும்போது இருந்தார்கள். அருமையானன் ராஜா அண்ணன் இருந்தார், ராஜா அண்ணன் இருந்தார்கள். நம்முடைய அண்ணன்
ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர்கள் இருந்தார்கள், சுப கணபதி அவர்கள் இருந்தார்கள், ப்ரொஃபஸர் இருந்தாங்க. அதில் நானும் ஒரு மெம்பராக மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் இருந்தார்கள். நானும் ஒரு மெம்பராக அதில் 10 நானும் இருந்தேன். என்னுடைய பல கோரிக்கைகளை எடுத்து வைத்தேன். ஒரு சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சில கோரிக்கைகளை காலதாமதத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னிடத்திலே நிச்சயமாக 6 ஃபார்முலா இருக்கிறது. இந்த 6 ஃபார்முலாவையும் பிஜேபி நிறைவேற்றினால் 100க்கு 100% கிஷோர் போன்ற ஆட்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும்.